இப்போ ஓகே. இங்கேருந்து இப்படி மேலே வந்து போயிருக்கான். ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்குது 5 மினிட்ல. இந்த 2 சப்ளைல என்ட்ரி போகலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிடணும். என்ட்ரி போகக்கூடாது. ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த 2 ஏஷியன். சப்ளையும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஏஷியன் இருக்குது. ஓகே. அப்போது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஏஷியனில் என்ட்ரியே போகக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. இதில் இன்னும் நிறையா லிக்விடிட்டிஸ் வந்து ஆட் பண்ணும்போது, இது வந்து ஏஷியனில் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே. சரி. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஓகே. நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூயார்க்லயும் லண்டன்லயும் நம்ம பண்றோம் ட்ரேடு. ஸோ இப்போ ஓகே ப்ரோ. ஏஷியன் எடுக்கிற மாதிரி நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது லண்டனோட எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஸோ அதெல்லாம் மோஸ்ட் இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் எடுப்போம், கரெக்ட்டுங்களா? ஆமாம், கன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்போம். மோஸ்ட்லி ஓகே. ஏஷியன் அண்டு ஏஷியன் மட்டும் தான் வந்து ஹிட் ஆகும். ஏஷியனோட ஹை அண்ட் லோ தான் ஹிட் ஆகும். லண்டனில் வந்து ஓகே. அவ்வளோ ஹிட் ஆகாது. நியூயார்க்கில் ஹிட் ஆகாது. அப்படி ஹிட் ஆனாலும் நமக்கு லாஸ் ஆகாது. நம்ம வந்து பிரேக் இவன் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது லாஸ் ஆகாது. இதில் வந்து நம்ம லிக்விடிட்டிஸ்லாம் நிறைய பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அதில் இருந்து. ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ 3மே ஆப்போசிட் கலர் கேண்டலாக இருக்குது. அப்போ பெஸ்ட்டு தான். ம். 3மே பெஸ்ட்டு தான். ஆனால் நமக்கு செஷன்ஸ் கரெக்டாக ஓகே. இல்லை. அப்போ அவாய்ட் பண்ணிடணும். எல்லா கிரைட்டீரியாவும் மெர்ஜ் ஆகணும் ப்ரோ. எல்லாமே மெர்ஜ் ஆகணும். இப்போ இதில் ஓகே. பாருங்க, செல் வந்து இருக்கு. ஓகே, சோர்ச் நடந்திருக்கு. பிஓஎஸ் அண்ட் சோர்ச் நடந்திருக்கு. சப்ளை இருக்கு. இம்பேலன்ஸ் இருக்கு. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல ப்ரீமியம்ல இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் இல்லை, செஷன்ஸ் கரெக்டாக இல்லை. அப்போ ம். இது நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்போ செஷன்ஸ் நமக்கு மிஸ், ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மியாகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. சிம்பிள். நீங்கள் டிமாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற டிமாண்டாக எடுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஓகே. பாருங்க, இது வந்து ஒரு சோர்ச்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோர்ச்சுக்கு நமக்கு இந்த லோ டு இந்த ஹையை மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் கிடைக்குது. இந்த ஹிடன் டிமாண்டில் தான் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இப்போ இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிடுவோம். இப்போ ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி வந்து இந்த டிமாண்டில் இப்போ நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நமக்கு க்ரைட்டீரியா படி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏஷியனோட லோக்கு கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, 5 மினிட். அப்போது இந்த 5 மினிட்ல இந்த சப்ளை, இந்த 3 சப்ளையும் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஃபெயிலியர் ஆயிரும்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு கீழே இருந்து மேலே போகணும்ல. கீழே இருந்தானே மேலே போகணும். அப்போ இங்கே ஒரு டிமாண்ட் கரெக்டாக வேலிடாக இருக்குது. ஏஷியனோட ஹை வந்து இங்கே இருக்குது. ஏஷியனோட ஹையை ஹிட் பண்ணணும். 3 சப்ளையும் பிரேக் பண்ணணும். அப்போது அதே டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ஹிடன் டிமாண்ட்லேருந்து இப்போ கண்ட்ரோல் எடுக்கிறான். ஏஷியன் லோவை ஹிட் பண்ணிட்டு. அப்போது 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பை போகணும்னா இங்கே தான் பை போகணும். இதான ஆர்டர் பிளாக். இதான ஆர்டர் பிளாக். அப்போது இந்த இடத்துல 1 மினிட்ல இங்கேருந்து நம்ம இப்படி ஒரு பை போட்டாலும் மார்க்கெட் வந்து போகும், ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹை வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் என்ட்ரி கோல்டில் 1:16. ஓகேங்களா? இது வந்து ஒரு உங்களுக்கு லிக்விடிட்டி கிளாஸ் இன்னும் வரல. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. அப்போது இது வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ரிஸ்க்கு கூட இந்த இடத்துல நம்ம எடுத்து பை அண்ட் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 16 அப்படின்றது இதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூல்ஸை வச்சு நம்ம ப்ராஃபிட்டை எப்படி, ரிஸ்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அப்கமிங் கிளாஸில். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்போ இந்த இது என்ட்ரி நம்ம கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ? இதில் மார்க் பண்ணியிருக்கீங்க. பண்ணலாம். இப்போ இது பிஓஎஸ். ஓகே. அப்போ இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? ஒரு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த என்ட்ரியை வந்து நான் போடுறேன். கிளாஸ் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? ஓகே. ஓகே. அப்போது இந்த இடத்துல லண்டனுக்கு முன்னாடியே நான் என்ட்ரி வந்து போகிறேன் அப்படின்னா இது லாஸ் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதில் நான் ரொம்ப கம்மியான ஒரு ஃபண்டு தான் உள்ளே போட போகிறேன். ஏன்னா செஷன்ஸ் வந்து இல்லை.
அப்போது இது வந்து 1:16ன்றனால நான் கம்மியான ஒரு அமௌண்ட் போட்டாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது. அதனால் இது ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து உங்களுக்கு இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த என்ட்ரி போட்டு காட்டலான்ட்டு வெயிட் பண்ணேன். ஸோ இங்கே இருக்குது. சேம் இதே தான். இது வந்து நம்ம பார்த்தலாம் யூஎஸ்டி ஜேபிஒயில். ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டிமாண்டுக்கு வந்தானா பை வந்து போகலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டுக்கு வரல மார்க்கெட். இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த ஹை எடுத்துட்டான். இதில் நமக்கு டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த விக்கை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிமாண்டில் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இங்கேருந்து இந்த ஹை வரைக்குமே பை வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த ஹை வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பிஓஎஸ், இந்த ஹை நமக்கு சோச், அப்போ அடுத்த லிக்விடிட்டி அடுத்த ஹை இங்கே இருக்குது. இந்த ஹை எடுக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட், ஸோ 5 மினிட்ல இந்த லோவை எடுத்து இந்த ஹை எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், கீழே எடுத்து மேலே எடுத்திருக்கான். ஸோ இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து இன்னொரு டிமாண்ட் இருக்குது, இங்கேயே வந்துட்டு போகலாம். அதனால் நம்ம போகிற என்ட்ரியை கொஞ்சம் சேஃபாக போடுறது பெட்டர். அதனால் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி மிஸ் ஆகிட்டாலும் நோ ப்ராப்ளம். நமக்கு லாஸ் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்ட்ரி மிஸ் ஆகிட்டாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் இருந்து பை போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஒரு செட்டப். ஸோ யூரோ யூஎஸ்டியில் அந்த ஏஷியன் வந்து ஹிட் பண்ணிடுவான். ஸோ இங்கே வந்து கோல்டில் இந்த என்ட்ரி வந்து போட போகிறேன். இது வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி லாஸ் ஆகிட்டாலும் இது 1 மினிட் என்ட்ரி, சின்ன லாஸாக தான் இருக்கும். அதை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தோம். இதில் வந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு, அடுத்தது லோ கொடுத்துருக்கு, இங்கே ஹை கொடுத்துருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்திருக்கு, இங்கே லோ எடுத்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவுண்டர் சைடு தான். ஸோ இந்த கவுண்டர் சைடில் மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ அண்ட் ஹை, எவ்ரி ஹை அண்ட் லோ வந்து எடுப்பான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இது கவுண்டர் அப்படின்றனால உள்ளுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் லிக்விடிட்டிஸ், எவ்ரி லிக்விடிட்டிஸ் வந்து ஹண்ட் ஆகும். கண்டிப்பாக ஹண்ட் ஆகாத ஒரே ஒரு லோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம தாராளமாக பை வந்து போகலாம். ஸோ இதுதான் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். மார்க்கெட் வந்து பிக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நம்ம சொன்ன டிபியை வந்து ஹிட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு குட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இன்னொரு என்ட்ரி சொல்லியிருந்தேன், யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 2 என்ட்ரி மட்டும் போயிருக்கோம், கோல்டு அண்டு யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டியில் நம்ம இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் 4 ஹவர், இந்த 4 ஹவர் சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் மட்டும் மிட்டிகேட் பண்ணி நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. யூரோ யூஎஸ்டி நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி 2 என்ட்ரி போயிருக்கோம், யூஎஸ்டி ஜேபிஒய் அண்ட் யூரோ யூஎஸ்டி. 2 என்ட்ரிலையும் யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. அண்டு கோல்டு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அந்த டீட்டெயில் வீடியோவோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன், நான் எப்படி என்ட்ரிஸ் வந்து அப்ரோச் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ட்ரிஸ் வந்து வேலிடாக இருக்குது அப்படின்றத வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயில் வீடியோ இருக்கும்.
ஓகேங்களா? அந்த டீட்டெயில் வீடியோ போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட். ஃப்ரீ எஸ்எம்சி ஹியர் அந்த மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.